Hello everyone, this is Ishak. I'm a UI UX designer from B2 Systems. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா UI டிசைன்ல காமனா நடக்கிற மிஸ்டேக்ஸை எப்படி சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஹேக் என்ன அப்படின்னா டைப்போகிராஃபி. ஓகேவா, டைப்போகிராஃபிக்கும் ஃபாண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். பட் டிசைனில் ஃபாண்ட்டை டைப்போகிராஃபின்னு தான் சொல்லுவாங்க, ஃபாண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த ரொபோட்டோ பாப்பின்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே டைப்போகிராஃபி, ஃபாண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் இப்போது ஒரு ஃபாண்ட்டுக்கும் இந்த செமி போல்டு மீடியம் தின் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஃபாண்ட் அப்படின்றத டைப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. அந்த டைப்போகிராஃபிக்குள்ளே இருக்க அந்த வேரியன்ஸ் எல்லாத்தையுமே லைக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இதில் என்ன ஹேக் அப்படின்னா லைக் நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸ் தான் லைக் எப்படி சொல்கிறது, நம்மளோட கண்டென்ட்டை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற விஷயம் தான் ஃபாண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்க போகிறோம், எந்த இடத்துல கொடுக்க போகிறோம், என்ன டைப் ஆஃப் வெப்சைட்டோ அப்ளிகேஷனோ கார்டோ என்ன க்ரியேட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, இப்போ நான் கொடுத்துருக்க எல்லாமே லைக் ப்ரொஃபஷ்னல் ஃபாண்ட்ஸ். ஓகேவா, பாப்பின்ஸ், மாண்டசராட், லேட்டோ, ரொபோட்டோ, ஹெல்வெட்டிகா, இது எல்லாமே. ஓகே, இப்போ ரொபோட்டோ பாப்பின்ஸ் எல்லாமே காமனாக யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸ். ஓகேவா, உங்களுக்கு ஷார்ப்பாக கிறிஸ்பாக இருக்க மாதிரி ஃபாண்ட் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் மாண்டசராட். ஓகேவா, ஓகே, லேட்டோவும் இந்த பாப்பின்ஸ் ரொபோட்டோ மாதிரி தான். பட் மோஸ்ட்டாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஹெல்வெட்டிகான்ற ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் சூஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் இந்த ஹெல்வெட்டிகான்ற இந்த ஃபாண்ட் எல்லா கண்டென்ட்டுக்குமே சூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபாண்ட். ஓகேவா, ஓகே, இப்போ இந்த மன்ரோப்புன்னு இருக்குது இல்லையா, இப்போது உங்களுக்கு இப்போ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா SF ப்ரோ, அதாவது சான் ஃப்ரான்சிஸ்கோ ப்ரோ அப்படின்ற ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளால் அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு ப்ரீமியம் ஃபாண்ட். அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பே பண்ணால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் எனக்கு ஒரு ஃபாண்ட் வேணும், அது பார்க்குறதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஆப்பிள் ஃபாண்ட் மாதிரியே இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் மன்ரோப். ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு ஃபிக்மாலேயே பண்ண ஒரு மாக்கப் போஸ்டர் ஒன்று காட்டுறேன். அதில் இருக்க ஃபாண்ட் எல்லாமே லைக் மன்ரோப்பில் பண்ணது தான். பட் ஆப்பிள் ஃபாண்ட் மாதிரியே இருக்கும். நான் இப்போ காட்டுறேன். ஸோ இதுதான். இப்போது இந்த போஸ்டரை பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க இந்த லேர்ன் மோர் பை இந்த லைன் இது எல்லாமே நான் இந்த மன்ரோப் அப்படின்ற இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேரலாக உங்களோட டேப்பில் நீங்கள் கூகுள் டேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி மேக்புக் ஏரோட ப்ளூ கலர் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டர் தான் இருக்கும். அதில் இருக்க டெக்ஸ்ட் பாருங்கள், இதில் இருக்க டெக்ஸ்ட் பாருங்கள். மோஸ்ட்டாக 98% சிமிலராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி மன்ரோப்புன்ற ஃபாண்ட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த ஹேக் என்ன அப்படின்னா லைன் ஹைட். ஸோ பொதுவாக டெக்ஸ்ட்டில் லைன் ஹைட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, நம்ம ஹெட் டெக்ஸ்ட்டுக்கு வேறு மாதிரி ஹைட் கொடுக்கணும், அதே மாதிரி இந்த பாடி டெக்ஸ்ட்டுக்கும் வேறு மாதிரி ஹைட் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அது ஹெட்டு இது பாடின்ற அந்த ஹைரார்க்கி கரெக்டாக தெரியும். ஓகேவா, ஸோ இப்போது ஹெட் டெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ லைன் ஹைட் கொடுக்கணும் அப்படின்னா அதாவது நம்ம என்ன ஃபாண்ட் சைஸ் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சைஸ் இன்ட்டு 1.1லேருந்து 1.3 வரைக்கும். அந்த 1.1லேருந்து 1.3ன்றது என்ன அப்படின்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரேண்டமாக 1.1லேருந்து 1.3லேருந்து நீங்கள் எது கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். இது ஒரு டெக்ஸ்ட். ஓகேவா, நான் ஒரு 24 கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே, இந்த லைன் ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இதுதான் லைன் ஹைட். ஓகேவா, 24 இன்ட்டு 1.2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் இந்த பாடி டெக்ஸ்ட்டோட லைன் ஹைட். தெரியுதா, 28.8. ஸோ அந்த 28.8ன்றது நீங்கள் கேல்குலேட்டர்லையோ இதுலையோ நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டாம். இதுலேயே ஃபிக்மாவில் நம்ம அந்த மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபைன். இப்போது இது பாடி டெக்ஸ்ட். பாடி டெக்ஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னா 1.3லேருந்து 1.5 இன்ட்டு த ஃபாண்ட் சைஸ் வி ஆர் யூஸிங் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போது இது 24. ஸோ இது நம்ம 16 எடுத்துக்கலாம். 16 இருக்குது. ஓகே, ஸோ 16 இன்ட்டு 1.5
4 கொடுத்துக்கிறேன். 1.4 கொடுத்தீங்க அப்படின்னா லைன் ஹைட் வந்து இந்த மாதிரி வரும். தெரியுதா? ஸோ இது ஹெட் டெக்ஸ்ட், இது வந்து பாடி டெக்ஸ்ட். ஸோ லைன் ஹைட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த ஹேக் என்ன அப்படின்னா லெட்டர் ஸ்பேசிங். அதாவது ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்பேசிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஹெச்சுக்கும் ஈக்கும் நடுவில் இருக்க ஸ்பேசிங், இந்த ஈக்கும் ஏக்கும், அதாவது ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் நடுவில் இருக்க ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். இப்போது ஹெட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி வைக்கிறது, லைக் பாடி டெக்ஸ்ட்டுக்கு எந்த மாதிரி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஹெட் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் அதே மாதிரி 24 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? லைன் ஹைட் வந்து 24 × 1.2 கொடுத்துட்டேனா? ஓகே, இப்போது இதுக்கு லெட்டர் ஸ்பேசிங் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா லைக் -1லேருந்து -2 வரைக்கும். இப்போ நான் -2வும் கொடுக்கலாம், 1ம் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேசிங்கில் தான் வந்து இருக்கணும். இப்போ அதுவே பாடி டெக்ஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடி டெக்ஸ்ட்டுக்கு வந்து லைன் ஹைட் வந்து 16 × 1.4 கொடுத்துட்டோமா? ஓகே, இதோட லெட்டர் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா -0.5 to -0.2. ஸோ -0.5 to -0.2. ஸோ நான் வந்து ஒரு நடுவில் ஒரு 4 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ லெட்டர் ஸ்பேசிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். தெரியுதா? ஸோ லெட்டர் ஸ்பேசிங் அண்ட் லைன் ஹைட் ரெண்டுமே கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டோட ரீடபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த ஹேக் வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஓகேவா? அதாவது லைக் இப்போ இந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ரைட் சைடு அலைன்மெண்ட் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது பார்க்குறதுக்கு வந்து என்னவாகும் அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ரீடபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து லைக் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹெட் டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த ஹெட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம பாடி டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்துடும். சரி, ஓகே, பாடி டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஏன் சென்ட்ரல் அலைன்மெண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பாடி டெக்ஸ்ட் வந்து 3 லைனுக்கு மேலே இருந்தது அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஹெட்டிங்கும் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்குது, பாடி டெக்ஸ்ட்டும் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பாடி டெக்ஸ்ட்டில் வந்து 3 லைன் தான் இருக்குது. ஸோ மோர் தென் 3 லைன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்கணும் பாடி டெக்ஸ்ட்டுக்கு. பட் ஹெட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஹெட்டிங்க்கும் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம், பாடி டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். பட் அது மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா லைக் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் இவ்வளோ பெருசாக இருக்குது, செகண்ட் லைன் இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரீடபிளாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது வந்து நம்ம ஒரே லைன்லேயே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்த ஹேக் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் வித். அதாவது இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த 917 இருக்குல்ல, 628 சேஞ்ச் ஆகுதுல்ல, இதுதான் டெக்ஸ்ட் வித்துன்னு சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்ட் வித்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 940லேருந்து 1000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இன்னொரு டெக்ஸ்ட் வித்தோட ஹேக் என்ன அப்படின்னா லைக் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது என்ன அப்படின்னா இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இதுக்கு 950 கொடுத்துட்டு இதுக்கு நம்ம 960 கொடுத்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்காது. இல்லை ஒரு 980 கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரைட் சைடு வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து மிஸ் ஆகுது. தெரியுதா? இங்கே சின்னதாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதுலேயே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டு வச்சாலும் அது எவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் எத்தனை பேராகிராஃப் இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ஏஸ்தட்டிக்காக இருக்கும்.
சரி ஓகே, இது வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு. இப்போ மொபைல் ஸ்க்ரீனுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ மொபைல் ஸ்க்ரீனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 50 to 70 கேரக்டர்ஸ்குள்ளே இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். தட் இஸ் 320 400 அந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னாலே வந்து போதும். இப்போ 400 அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு பாருங்களேன், ஃப்ரேமை விட்டு வெளியே போதா. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஸ்பேஸ் இருக்கா மாதிரி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பட் அந்த ரேஞ்சுமே வந்து இந்த 320 400 தான் இருக்கணும். 320க்குள்ளே வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து எஸ்தட்டிக்காக இருக்காது. ஓகேவா? ஸோ மொபைல் ஸ்க்ரீனுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து டெக்ஸ்ட் வித் கொடுக்கணும். ஓகே, இப்போ அடுத்த ஹேக் என்ன அப்படின்னா ஹையரார்கி. ஹையரார்கினா என்ன? இப்போ இது வந்து மெயின் டெக்ஸ்ட், இது வந்து சப்டெக்ஸ்ட், இது வந்து பாடி டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இங்கேயும் அதை விட சைஸ் கம்மி பண்ணியிருக்கேன், இதை விட வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ஹையரார்கியல் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நான் எப்படி இதை விட இந்த ஃபாண்ட் சைஸையும் இந்த ஃபாண்ட் சைஸையும் நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து UI UX படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் 8 டேபிள்ஸ். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு வந்து 16 கொடுத்துருக்கேன்னா அதை விட ப்ளஸ் 8 ஆட் பண்ணால் 24, இங்கே ஒரு 8 ஆட் பண்ணால் வந்து 32. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹையரார்கி வந்து உங்களால் வந்து காட்ட முடியும். ஓகே, வேறு என்ன பண்ணி இந்த ஹையரார்கியை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ இந்த ஹெட் டெக்ஸ்ட்டுக்கும் இந்த சப்டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறோமோ, இந்த சப்டெக்ஸ்ட்டுக்கும் இந்த பாடி டெக்ஸ்ட்டுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை விட கம்மியாக தான் கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பேராகிராஃப்க்கும் அடுத்து வர இன்னொரு சப்டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேசிங் வந்து அதிகமாக இருக்கணும். பட் அந்த ஸ்பேசிங் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். புரியுதா? இப்போ நான் இதுக்கும் எவ்வளோ ஸ்பேசிங் விட்டுருக்கேன், 12 விட்டுருக்கேன் இல்லையா? அப்போ நான் இதுக்கும் வந்து நான் வந்து எவ்வளோ விடலாம் அப்படின்னா 8 விடலாம். அப்போது இதுக்கும் நம்ம வந்து 6 விட்டாலே போதும். ஓகேவா? அப்போனா தான் லைக் இப்போ பார்க்குறீங்களா, இப்போ இதுவும் வேறு, ஆனால் இதுவும் வந்து ஒரே குரூப் அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? ஸோ இப்படி தான் இந்த ஹையரார்கி வந்து நம்ம வந்து கொண்டு போகணும். இது வந்து பிகினர்ஸ்க்கு. இப்போ நீங்கள் ப்ரோவாக இருக்கீங்க, ஐ மீன் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஃபிக்மாவில் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஹையரார்கி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது வந்து ஹெட் டெக்ஸ்ட், இது வந்து சப்டெக்ஸ்ட், இது வந்து பாடி டெக்ஸ்ட். ஓகேவா? ஆனால் இதுதான் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். பட் இது வந்து கிரே கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இதுவும் வந்து ஒரே சைஸில் தான் இருக்குது, 24, இதுவும் 24. பட் ஆனால் இதோட சைஸ் வந்து 64 இருக்குது. பட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, இது வந்து ஹெட்டிங்கு, இது சப்டெக்ஸ்ட், இது பாடி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஹெட்டிங்கும் இந்த சப்டெக்ஸ்ட்டும் வந்து நான் வந்து ஒரே சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஹெட்டிங்க்கு வந்து நான் போல்டு கொடுத்துருக்கேன். சப்டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பாடி டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெகுலர் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் ஃபேமிலி. இப்போ இங்கேயும் வந்து நான் ரெகுலர் கொடுத்துட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அட் தி சேம் டைம் நான் கலரும் மாற்றிக்கிறேன். இப்போ இதுவும் பிளாக் கலரில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, பார்க்க ஏஸ்தட்டிக்காக இருக்கா? இல்லைல்ல. பட் கொஞ்சம் கிரே ஷேடு கொடுத்தோம் அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோவா தெரியாது. பட் சைஸ் பெருசாக கொடுத்துருக்கிறதுனால அதோட விசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும், பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளால் இந்த ஹையரார்கி வந்து காட்ட முடியும். ஓகே, இதை எந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம பண்ணுற வெப்சைட்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒர்க் ஆகாது. எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் கீழே ஒரு கார்டு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு கார்டு. ஓகேவா? இப்போ இதே மாதிரி நிறைய கார்ட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகேவா, இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் சிங்கிள் கார்டுக்கும் நீங்கள் பண்ணலாம், மல்டிபிள் கார்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் இதே பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 24 போல்டு யூஸ் பண்ணியிருக்கேன்.
இங்கேயும் 24 போல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே 24 ரெகுலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து மெயின் டெக்ஸ்ட், இது அதோட சப்டெக்ஸ்ட், இது வந்து பாடி டெக்ஸ்ட். ஓகேவா? மெயின் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரே சைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் போல்டு கொடுத்துருக்கேன், பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். சப்டெக்ஸ்ட்டுக்கும் இங்கேயும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கிரே கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் லைட் கிரே வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இதுவும் எல்லாமே வந்து ஒரே சைஸில் தான் இருக்குது. பட் நம்ம அதோட கலரை கம்மி பண்ணதுனால கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காகவும் பார்க்குறதுக்கும் லைக் அந்த ரீடபிளாகவும் இருக்கும். ஓகேவா? நம்ம வேணும்னா லைக் இதுவும் ஒரே சைஸில் இருக்குது இல்லையா, இதை வேணால் நம்ம ஒரு 2 to 4 பிக்சல்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் இந்த டெக்ஸ்ட்டு குட்டியாக இருக்கிறதுனால அவ்வளோவா ஏஸ்தட்டிக்காக இருக்காது. பட் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அந்த ஹையரார்க்கியை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி UI UX பற்றி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா VT Systems சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.